வணக்கம். பூசணிக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது, இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 4 பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நான் ஒரு கீத்து பூசணிக்காய் எடுத்திருக்கேன், அதை தோலை சீவிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1.5 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 4 விசில் வரைக்கும் நான் வேக வைக்க போகிறேன். கூட்டு வந்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப கெட்டியாக இல்லாமல். அதனால தான் தண்ணி 1.5 டம்ளர் சேர்த்துருக்கேன் நான். இப்போது 4 விசில் முடிஞ்சிருச்சு. காயும் பருப்பும் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கும்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 2 சில் தேங்காய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதை அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற விழுதையும் இந்த கூட்டு கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நல்லா கலந்து விடலாம். இப்போது நான் கூட்டு கூட ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நான் தயிர் சேர்க்கும்போது அந்த கூட்டோடைய சுவை வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். கூட்டு சிம்பிளாக தயாராகிடும். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போது தயாராகிடுச்சு. கூட்டு நல்லா கொதித்து நல்லா வாசனைலாம் போய் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது இது மேலே நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலையை தூவிட்டு தாளிக்கலாம். இப்போது ஒரு கரண்டியில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இப்போ அந்த கூட்டு மேலே போட்டால் அவ்வளவுதான். கூட்டு ஈஸியாக தயாராகிடுச்சு. இப்போது இந்த கூட்டு நம்ம வத்தல் குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்போடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்துக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியை குடிக்கும், சூட்டை வந்துட்டு தணிக்கும் நமக்கு. இந்த கூட்டை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.